ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பதுமை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிரசம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதிரசத்துக்கு தேவையான பொருள்: 1 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் வெல்லம், கொஞ்சம் போல் சுக்குத்தூள், 1 ஏலக்காய். இந்த டம்ளரால் 1 டம்ளர் ஃபுல்லாக குவிச்சு எடுத்துருக்கேன். பச்சரிசி 1 டம்ளர், வெல்லம் இதே டம்ளரால் 3/4 டம்ளர் வெல்லம். அரிசியை தண்ணியில் கொட்டி 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கோம். இதை பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை துணியில் கொட்டி கொஞ்சம் பரவலாக இது பண்ணோன்னா இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிடும். ரொம்ப ட்ரை ஆகாமல் நம்ம எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம அரிசியை இப்படி துணியில் நீங்கள் இப்படி பரவலாக போட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்தில் இழுத்துடும். அதுக்கு பிறகு நம்ம மாவா பொடி பண்ணிக்கலாம். இவ்வளோ ஈரம் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆகணும். அரிசி நல்லா உலர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம போய் இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கணும். நான் 1 ஏலக்காய் சேர்த்து இப்போ அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சலிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு இப்போ சலிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம பாவு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு வெல்லம் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே உடச்சி வச்சிங்கன்னா அளவு தப்பாயிடும், வெல்லம் கம்மியாயிடும். துருவி வச்சு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். நான் வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கு பிறகு தான் பாவு எடுக்க போகிறேன். ஏன்னா தூசி இது இருக்கும், அதுக்காக வடிகட்டுறேன். வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வானல் வச்சுட்டு இப்போ பாவு காய்ச்சலாம். இப்போ வெள்ளை கரைசல் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு பிறகுதான் நம்ம பாகு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். சுக்குத்தூள் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். நான் 1 பிஞ்சு உப்பும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் கடைகளில் பாகு வெல்லம் கிடைக்கும், அது கேட்டு வாங்கிக்கோங்க. கலர் நல்லா இருக்கும் பாகு வெல்லம் சேர்த்தா. இன்னும் நமக்கு பாகு ரெடி ஆகலை. இப்படி கையால் நீங்கள் ஊற்றினீங்கன்னா இப்படி வரணும் சேர்ந்து. இது தக்காளி பதத்தில் இருக்குது. நம்ம இப்போ பாகு எடுத்துடலாம். இந்த பாருங்கள், புருண்டு வருது. இந்த அளவு பதம் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அதிரசமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாவு வைக்கும்போது கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஸ்டேஜ் மாறிடும். தீயை ஹையில் வைக்கக்கூடாது. வெல்லம் டக்குன்னு முறிஞ்சிடும் உங்களுக்கு. பாவு சேர்த்து நல்லா கிளறிட்டோம். இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு பிசைஞ்சு மாவை வச்சுட்டு நாளைக்கு கூட நீங்கள் அதிரசம் செய்யலாம். நீங்கள் மாவில் வெள்ளைப்பாகு விடும்போது அப்படியே மாவு கொட்டி கிளறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பாகு அந்த மாதிரி ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாகு அதிகமாகாமல் கரெக்டாக இருக்கும். மாவு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அதிரசம் செய்யலாம். இன்றைக்கி வேணாலும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மறுநாள் கூட செய்யலாம். இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மாவு ஊறி. அதிரசம் மாவு ரெடி பண்ணி வச்சு 2 மணி நேரம் ஆகுது. இப்போ நம்ம அதிரசம் தட்டி பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. நம்ம அதிரசம் தட்டி இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதிரசம் காந்தி போயிடும், உள் பக்கம் வேகாமல் ஆயிடும். ஆயில் கவர் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் இந்த சைஸ் மாவு எடுத்துட்டு
உங்களுக்கு எந்த அளவு சைஸ் பெருசு வேணும் இல்லை மீடியம் அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் சிம்பிள். இந்த ஓரமெல்லாம் வெடிக்காமல் இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் அதிரசம் மாவு ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலில் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, என்னது கையில் தெரிச்சிடும். நம்ம அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இப்படி பிளேட்டில் வச்சுருங்க. பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அதை வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஆயிலெலாம் வெளியில் வந்துடும். ஈவனாக உங்களுக்கு மாவும் வந்து அங்கங்கே இல்லாமல் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நல்லா இருக்கும் பார்க்கவும். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். ஆயில் அப்பப்போ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஷீட்டில் ஒட்டாமல் வரும். சோடா மாவுலாம் நான் போடல, அதுவே எவ்வளோ அழகாக வருது பாருங்க. சோடா மாவு சேர்க்காதீங்க, உடம்புக்கு நல்லது. ஆயிலில் பொரிச்சுட்ருக்கோம். ஆயிலில் போட்டோம். நான் ஃப்ளேம் வந்து ஹைலெலாம் வைக்கிறேன், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த அளவுக்கு இப்படி எண்ணெய் இப்படி தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக மேலே வந்துடும். நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நமக்கு நல்லா உப்பலாக வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு அதிரசம் நல்லா மாவு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். திருப்பி போட்டுக்கலாம். வெள்ளம் இருக்கறனால சீக்கிரமாக உங்களுக்கு வந்து செவந்து வரும். அதனால் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஈஸியாக அதிரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். நம்மளுடைய அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிரசம் செய்கிறது ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான இதுதான். பாகு மட்டும் சரியான பதத்தில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதிரசம் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.